open this conference. சுப்பலட்சுமி அவர்களை, சங்கீத சபை நிர்வாகிகளை, அன்பர்களை, சென்னை சங்கீத விஸ்வ சபையினுடைய இந்த வருஷ சங்கீத மகாநாட்டையும் உற்சவத்தையும் ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று என்னை அழைத்தவருக்கு நான் விஸ்வ சபை நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னை பற்றியும் எங்கள் சம்ஸ்காரத்தை பற்றியும் சொன்ன புகழ் வார்த்தைகளுக்கும் வரவேற்பு உபச்சாரத்துக்கும் என் சுதத்தையும் ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகாடமியை எனக்கு ஆரம்ப காலம் இருந்தே தெரியும். என்னை நீங்கள் இந்த உற்சவத்துக்கு கூட்டது இரண்டாவது முறை. 1930 உங்களுடைய இரண்டாவது கான்பரன்ஸ் நான் திறந்து வைத்தேன். ஆனால் 1930 எங்கே, 1968 எங்கே, அன்றைய அகாடமி எங்கே, இந்த அகாடமி எங்கே? அப்போதைய அகாடமி காலேஜிலே, ஜேர்னலிலே, கிரணங்கள் பிரகாசங்களிலே வடநாட்டிலிருந்தும் மேல் நாட்டுகளிலிருந்தும் சங்கீத வித்வான்கள் வந்து இப்போது இருப்பது போல் அப்போது பிராபல்யம் ஏற்படவில்லை. இப்பொழுது இந்தியா முழுவதும் அல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் உங்கள் கான்பரன்ஸ் உலகத்தில் உள்ள சங்கீத உற்சவங்களில் தலை சிறந்த சம்பவமாக ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் இதை தவிர இதுபோல மியூசிக் அகாடமி வேற இல்லை என்ற அதிரிய ஸ்தானமும் இந்த அகாடமிக்கு உண்டு. இப்படிப்பட்ட அபிவிருத்தியில் நான் சந்தோஷப்படுவதோடு கூட நிரந்தரமாய் பாடுபட்டு இந்த அகாடமியை வளர்த்த நிர்வாகிகளையும் பாராட்டுகிறேன். இந்த அகாடமியில் கான்பரன்ஸ்களுக்கு அகிராசனகாலை இருந்தோ இது சர்ச்சைகளிலும் கச்சேரிகளிலும் ஏற்பட்டுள்ள பல பல சங்கீத வித்வான்களில் அநேகமாக எல்லோரையும் எனக்கு தெரியும். அவர்களுக்கு இந்த கான்பரன்ஸ் நீங்கள் அளிக்கும் பதவி, கௌரவம் எல்லாத்தையும் பற்றியும் நான் பெருமைப்படுகிறேன். இந்த வருஷம் சம்மேளனத்துக்கு அக்ராசனத்துக்காக நீங்கள் செய்திருக்கும் தீர்மானத்தில் நிகழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஸ்திரீயை முதலாக தேர்ந்தெடுத்ததினால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் என்று நினைக்கக்கூடாது. வித்வத் கலையில் தேர்ச்சி, சேவை, இந்த குணங்களையே பார்க்க வேண்டும். புருஷ ஸ்திரீ என்கிற வித்தியாசத்துக்கு கலையில் பிரசக்தி இல்லை. கர்நாடக சங்கீதத்தில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கும் ஒரு விருஷியை இந்த வருஷம் கான்பரன்ஸுக்கு அக்ராசனத்துக்காக நிச்சயித்திருக்கிறீர்கள். சங்கீத விருஷி சுப்பலட்சுமி அவர்கள் தான் சாரீர சம்பத்தை கொண்டு ரொம்ப சிறு பிராயத்தில் இருந்து இன்று வரைக்கும் தென்னாட்டில் ஏராளமான ரசிக கூட்டங்களை பரவசப்படுத்தி இருக்கும் பெரிய தாயகி. வடநாட்டிலும் இவர் பாட்டு நன்றாக ரசிக்கப்பட்டு இருக்கிறது. சென்ற 2-3 வருஷங்களாக மேல் நாட்டுகளுக்கும் விஜயம் செய்து கீர்த்தியின் பூர்த்தியை அடைந்து சங்கீத உதவி இன்டர்நேஷனல் ஸ்தானத்தை பெற்றுகிறார்கள். சுப்பலட்சுமி இந்த அகாடமி கான்பரன்ஸுக்கு பிரசிடண்டாக தேர்ந்தெடுத்தது மிகவும் பொருத்தம். எல்லா வெறிகளுக்கும் வித்வான்களுக்கும் ஆமோதிக்க முடியாது. வருஷா வருஷம் நடப்பது போல் இவ்வருஷமும் காலை வித்வத் கோஷ்டிகளில் பல சிறந்த நிகழ்ச்சிகளும் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சங்கீத கையில் எனக்குள்ள அபிருச்சியினாலும் உரிமையினாலும் சொல்லுகிறேன். நீங்கள் அதை சரியான முறையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தற்பொழுது கலையில் ஞானம் ரொம்ப பரவி இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எவரும் பாடவும் ஆடவும் அதற்காக பாடுபடவும் செய்திருக்கிறார். ஆனால் பரப்பினால் ஆடவும் அழுத்தவும் பாதிக்கப்படலாம். சினிமா, லைட் மியூசிக், மேல்நாட்டு ஜாஸ், இப்படி பலவித தாக்குகளுக்கு இடையே கர்நாடக சங்கீதம் சாஸ்திர சுத்தமும் கலையிறவும் கிராமலும் குறையாமலும் இருக்க வேண்டும். கலையின் நிஜ சுரூபம் வீண் போகாமல் இருக்க வேண்டும். இது இந்த வித்வத் சபைக்கும் இதன் வித்வான்களுக்கும் விருதுகளுக்கும் இருக்கும் பெரும் பொறுப்பு. இந்த பொறுப்பை சரிவர தாங்கி இது போன்ற கான்பரன்ஸ்கள் மற்றும் உள்ள உங்கள் சங்கீத சேவைகள் வழியாக நீங்களும் உங்கள் வித்வத் சபையும் உழைத்து கல்வியை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டும் உங்களுடைய இந்த 42வது கான்பரன்ஸை சந்தோஷத்துடன் ஆரம்பித்து வைக்கிறேன்.